guys, வணக்கம் பேக் டு அம்மா போன சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியோட வந்திருக்கேங்க. 1 pot பிரியாணி, டொமேட்டோ பிரியாணி, தக்காளி சாதம் எப்படி வேணால் சொல்லலாம். செம்ம சூப்பராக நல்லா பொலன்னு வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி நான் செஞ்சுருக்கேன். இதை கண்டிப்பாக கிட்ஸுக்கு லஞ்ச் பாக்ஸாக நீங்கள் கட்டி கொடுத்தீங்கன்னா அவங்க வயிறு ஃபுல்ஃபில் ஆகி சூப்பராக எம்டி பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நான் ஒரு ப்ரெஷர் பேனில் 1.5 டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறமேட்டு ஹோல் ஸ்பைசஸ், பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம், ஹோல் ஸ்பைசஸ் வந்து உங்கள்கிட்ட என்னென்ன அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை கூடவே கல்பாசி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்க சாப்பிட்றத மட்டும் நீங்கள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே நான் ஃப்ரெஷ்ஷான புதினா இலை இருந்தது, அதே கழுவிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சது நல்லா தின் ஸ்லைஸாக அரிஞ்சுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணுங்கள். இதுக்கு தேவையான அளவுக்கு நல்லா மேஷி ஆகிற அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க லைட்டாக. அது கூடவே நல்லா குண்டு தக்காளி, அது 4 குட்டி குட்டியாக அரிஞ்சு அதையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணுங்கள். இதில் வந்து தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நான் இந்த தடவை பச்சை பட்டாணி ஆட் பண்ணியிருக்கேன். நம்மக்கிட்ட இப்போ நிறைய பக்கம் ஸ்டோர்ஸ்லாம் கிடைக்கிது பச்சை பட்டாணி அவைலபிளாக. ஸோ அதனால் பச்சை பட்டாணி நிறையாவே சேர்த்துருந்தேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1.5 டீஸ்பூன் சாட் மசாலா தூள் வீட்டில் செஞ்சது, 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கூடவே தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி மஞ்சத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையே நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ராஸ்மெல் போனோன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் மீடியமில் வச்சு கிளறிக்கிட்டே இருங்க. ரைஸ் பார்த்திங்கன்னா நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ சீரக சம்பா அரிசி பிடிக்குமா இல்லை பாசுமதி ரைஸ் பிடிக்குமா அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு சீரக சம்பா அரிசி கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்கும். அதை வந்து நம்ம வாஷ் பண்ணிவிட்டு 1/2 hour முன்னாடி ஊற வச்சிடணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் ரைஸுக்கு நான் 2 டம்ளர் தண்ணின்னு சொல்லி நான் 2 டம்ளர் ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 4 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா பாயிலிங் கன்சிஸ்டன்சி கொண்டு வந்துடுறேன். பாயிலிங் ஆனதுக்கப்புறமேட்டு ஸ்ட்ரெயின் பண்ண அந்த அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா இன்னும் கூட அடிஷ்னல் ஆட் ஆன் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா கடைசியாக இறக்கும் போதும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரேக்னன்ஸும் நல்ல ஒரு சப்போர்ட்டுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கிளறிட்டு லிட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா 2 விசில் மீடியமில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான சுவையான வீடே கமகமான வாசனையாக இருக்க தக்காளி பிரியாணி ரெடிங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தக்காளி பிரியாணி சூப்பராக கமகமன் ரெடி ஆகிடுச்சு. அது கூடவே எல்லாருக்குமே மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த காம்போ சாப்பிடுவாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு போட்ட கிரேவி. அதோட ரெசிபி வேணும்னா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து வர வீடியோஸில் இன்க்ளூட் பண்ணுறேன். கூடவே தயிர் வச்சு நம்ம லஞ்சை சாப்பிட்டு முடிச்சாச்சு.